ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தமிழ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு காரசாரமான கார சட்னி, அதுவும் 5 மினிட்ஸில் சுவையான கார சட்னி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்ம காரசாரமான கார சட்னி எவ்வளோ ஈஸியான மெத்தடில் பண்ணுறதை நம்ம பார்த்துடலாம். 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்தாப்புல. இனி நம்ம இதை அப்படியே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒவ்வொரு மிளகாவை இந்த மாதிரி தீயில இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிராமல் இந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்து அங்கங்கே கொஞ்சம் நம்ம சுடுற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பேனில் கூட வறுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா மிளகாவும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணியாச்சு. இனி மிக்சி சாரில் 1 பவுல் அளவுக்கு துருவிய தேங்காய். நம்ம எதுக்கு ஆட் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த நேரம் நம்ம திருவி ஆட் பண்ணாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இனி நம்ம சுட்டு வச்சுருக்க வத்தலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை கொரகொரப்பு தன்மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த கார சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம சட்னிக்கு ஆட் பண்ணுறதுனால சட்னியோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். சட்னிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மினி இட்லி தான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இட்லியை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கார சட்னியை மேலாப்பில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். கார சட்னி கொஞ்சம் நிறைய நம்ம விட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னியில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் ரெடி பண்ணோன்னா மதியம் கூட இது கெட்டு போகாது. வாங்க நம்ம இனி டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.